வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் தேய்க்கும் போது எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களோட ஸ்டவ் வந்து நல்லா ஷைனிங்காக நீங்கள் இன்றைக்கே வாங்கின ஸ்டவ் எப்படி பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 50% நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போ 100% இப்போ நம்ம ஷைனிங் பண்ண போகிறோம். ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அது மேலே நல்லா தொடச்சி எடுங்க. இப்போ பாருங்கள் எந்த ஒரு அச்சும் தெரியலை, நல்ல ஒரு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு தான் தொடச்சி எடுக்கணும். நீங்கள் என்ன தான் மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு தேய்ச்சி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஷைனிங் பளபளப்பு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஆயில் கவரை வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இப்படி ஒரு பளபளப்பு நம்மளோட ஸ்டவ்வுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராச்சும் வரும்போது இப்படி க்ளீன் பண்ணி வைங்க, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அசந்துருவாங்க. இப்போ இந்த 2 ஸ்டாண்டுமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக